உண்மையிலேயே இங்கே வந்து அமர்ந்ததிலிருந்து ஒரு நெகிழ்வான ஒரு தருணமாக இருந்தது. எங்களையும் இயக்குனரையும் அம்மா அவர்களையும் முன்வரிசையில் அமர வைத்து நம்முடைய மழலை செல்வங்கள் இன்றைக்கு நம்முடைய தமிழினுடைய சிறப்பை, திருக்குறளின் சிறப்பை, நம்முடைய ஒவ்வொரு தமிழுக்கு நம்முடைய தமிழ் தண்டல் தொடங்கி பல்வேறு நம்முடைய முன்னத்தியர்கள் செய்த அந்த பணிகளை இங்கு குறிப்பிட்டு மிக அற்புதமாக அந்த மாணவர் செல்வங்கள், நான் கூட பார்த்தேன், நானும் 2ஆம் 3ஆம் வகுப்புலேருந்து இது போன்ற நிகழ்வுகளில் பள்ளியில் அரசு பள்ளியில் தான் படித்தேன். கொஞ்சம் நடுக்கம் இருக்கும், தடன்னு ஆடும், உடை ஒரு பக்கம் போவோம், அப்படிலாம் இல்லை நம்ம குழந்தைங்களுக்கு. நான் உன்னிப்பாக கவனித்தேன். அத்தனை குழந்தைகள், அதில் குறிப்பாக இந்த பெற்றோர்கள் இந்த பள்ளியை தேர்ந்தெடுத்து அவங்க பெயர் சுட்டிருக்காங்க. அந்த குழந்தைகளுடைய பெயரை கேட்கின்ற போது அவ்வளோ மனநிறைவாகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. பெரும்பான்மையான குழந்தைகளின் பெயர்கள் தூய தமிழ் மொழியில் சூட்டப்பட்டிருக்கிறது. அதற்காக அந்த பெற்றோர்களுக்கு நெஞ்ச நிறைந்த நன்றிகள். காரணம், இன்றைய நம்முடைய குழந்தை செல்வங்களுக்கு நாம் பெயர் தமிழில் வைப்பதில்லை. யாரோ சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக வாஸ்து சாஸ்து எதுக்காகவோ பெயரை நரேஷு, சுரேஷு, மரேஷு அப்படி என்று வாயில் வராத பெயர்கள். ஆனால் இங்கு ஒவ்வொரு தமிழ் பிள்ளை செல்வங்களுடைய பெயர்களை கேட்கின்ற போதே அவ்வளவு மனநிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. அவர்களுடைய ஒவ்வொரு வரிகளும் வார்த்தைகளும் மிகச்சிறப்பாக இருந்தது. நம்முடைய தமிழ் இசை, பறை இசை இங்கு ஒலிக்கப்பட்டதிலிருந்து அத்தனையும் திட்டமிட்டு மிக நேர்த்தியாக, மிக அழகாக, மிக ஒழுங்காக இன்றைக்கு இங்கு நாம் அனைவருக்கும் இன்றைக்கு அந்த குழந்தை செல்வங்களுடைய நடனங்களாக இருக்கட்டும், பாட்டாக இருக்கட்டும், திருக்குறளாக இருக்கட்டும், ஏனைய பல்வேறு நம்முடைய அறிஞர் பெருமக்களுடைய கருத்தாக்கமிக்க கருத்துக்களை உள்வாங்கி மிகச்சிறப்பாக இந்த பள்ளி நடந்து வருவதை எண்ணி உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக அம்மா அவர்கள் பேசுகின்ற போது சொன்னார்கள், கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட பள்ளிகள் இருந்து இன்றைக்கு 18 பள்ளிகள் இன்றைக்கு இருக்கிறது. குறிப்பாக இந்த தமிழ் வழியில் பள்ளியில் படிக்கின்ற மாணவர் செல்வங்களையும் அவர்களுக்கு பயிற்றுவிக்கின்ற இது போன்ற தன்னை வாழ்நாளை முழுவதுமாக இந்த மொழிக்கும் இனத்திற்குமாக அர்ப்பணித்து கொண்டவர்கள் என்னை அழைக்கின்ற போது நான் சென்று அவர்களுக்கு சற்று ஆறுதலாக, நாங்கள் எல்லாம் இருக்கிறோம், கவலைப்படாதீர்கள் என்று சொல்வது வழக்கம். அந்த வகையில் கண்டிப்பாக இந்த பள்ளியில் அரசு பள்ளிக்கு எந்த விதமான உதவிகளை செய்கின்றார்களோ அத்தனை உதவிகளும் இது போன்ற தாய் தமிழ் பள்ளிகளை நடத்துகின்ற அத்தனை பள்ளிகளுக்கும் செய்து அவர்கள் தளர்ந்து விடாமல், கடன்காரனாகி விடாமல், அந்த பள்ளிகள் இழுத்து மூடப்படாமல் தொடர்ச்சியாக இயங்குவதற்குரிய நடவடிக்கைகளை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் எடுக்க வேண்டும். அதற்குரிய அழுத்தத்தை, வேண்டுகோளை உங்கள் சார்பாக சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நான் எடுத்து வைத்து வாதாட இருக்கிறேன். கல்விக்கும் எனக்கும் பல்வேறு நெருக்கமான விடயங்கள் உண்டு. இங்கே நம்முடைய மருத்துவ பேராசிரியர் எல்லாம் இருக்கிறார். ஒரு காலகட்டத்தில் மருத்துவக் கல்லூரிகள் சில மாவட்டங்களில் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இருந்தது. அந்த மருத்துவக் கல்லூரிகள் பரவலாக்கப்பட வேண்டும். ஒரு மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரிகள் உருவாக்கப்பட வேண்டும். அங்கு பொதுமக்கள் நோயிலிருந்து விடுபட்டுக் கொள்வதற்கும் உரிய சிகிச்சை எடுத்துக் கொள்வதற்கும், அதே நேரத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த எமது மாணவ செல்வங்கள் மருத்துவம் படிக்க வேண்டும் என்பதற்காக அரசுக்கான சில கருத்துக்களை கூறி அதற்கான சட்ட கவன ஈர்ப்பு தீர்மானங்களை கொண்டு வந்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அரசின் சார்பாக கிட்டத்தட்ட 36 மாவட்டங்களில் அரசு மருத்துவக் கல்லூரி ஒரு கொள்கை அளவில் அரசு ஏற்றுக்கொண்டதற்கான அடிப்படை ஆரம்ப பணியை செய்தவன் வேல்முருகன் என்கிற பெருமிதத்தோடு தான் இந்த உறுதிமொழியை உங்களுக்கு நான் தருகிறேன். அதுபோன்று ஒரு காலத்தில் கிராமப்புறத்தில் இருந்து வருகின்ற பொறியியல் படிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய அண்ணா அழகப்பா பல்கலைக்கழகம் அல்லது கோயம்புத்தூர் போன்ற விரல் விட்டு எண்ணக்கூடிய பல்கலைக்கழகங்கள் தான் இருந்தது. அதையும் மறைந்த கலைஞர் அவர்கள் ஆட்சியின் காலத்தில் பொறியியல் கல்லூரி ஏழை, கிராமப்புற, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்களின் பிள்ளை செல்வங்கள் சென்னை தேடி வந்து இந்த பொறியியல் என்கிற, ஒரு காலத்தில் பொறியியலுக்கு அவ்வளவு மதிப்பு இருந்தது, அது இல்லாத ஒரு எட்டாத ஒரு கனியாக இருந்தபோது அதையும் மாவட்டத்திற்கு ஒன்று தொடங்கி வைக்க வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோள் முன்வைக்கப்பட்டு அந்த வேண்டுகோளை மாண்புமிகு தமிழக முதல்வர் அன்றைய கலைஞர் அவர்கள் கொள்கை ரீதியாக ஏற்றுக்கொண்டு சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து பிரிதொரு அண்ணா பல்கலைக்கழகத்தை முதலில் நான் வாழ்கின்ற கடலூர் மாவட்டத்தில் பண்ருட்டி தொகுதியில்தான் அரசு தொழில்நுட்ப கல்லூரியை தொடங்கி வைத்தோம். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும்
38 மாவட்டங்களிலும் பல்லாயிரக்கணக்கான ஏழை எளிய மாணவர் செல்வங்கள் கல்வி கொள்ளை அடிக்கின்ற பெரும் கல்வி நிறுவனத்திடம் செல்லாமல் அரசு கல்வி நிறுவனங்களிலே இன்றைக்கு பிஇ என்கிற அந்த பொறியியல் பட்டத்தை பெறுவதற்கான ஒரு காரணகாரியமாக இருந்தவர் என்கிற அடிப்படையில் சொல்லுகிறேன். இது எல்லாம் பெரும் பொருள் செலவிலே செய்யக்கூடிய அரசுடைய திட்டங்கள். ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரினா குறைந்தபட்சம் 500 கோடி ரூபாய் ஆகும். ஒரு பொறியியல் கல்லூரினா குறைந்தபட்சம் 200 கோடி ரூபாய் ஆகும். 200 கோடி 300 கோடியை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களே, உங்கள் தந்தையார் கருத்து சொல்லுவன் யாராக இருந்தாலும் இந்த மக்களுக்கு பயனுறக்கூடிய கருத்தாக இருந்தால் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கொள்கை பிரகடனமாக அறிவித்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் மருத்துவக் கல்லூரிகளும் பொறியியல் கல்லூரிகளையும் இந்த ஏழை எளிய தமிழ் சமூகத்தின் பிள்ளை செல்வங்கள் அரசின் செலவில் படிப்பதற்கு வாய்ப்பளித்தார். அவர் வழிவந்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களே, எண்ணற்ற ஊடகங்கள் இருக்கிறது. இந்த ஊடகத்தின் வாயிலாக இந்த செய்தி உங்கள் காதுகளுக்கு கேட்டோம். இதுபோன்று தப்பி தவறி கடனில் பல்வேறு சிரமங்களுக்கு இடையில் இங்கே இந்த குழந்தை செல்வங்கள் பெற்றோர்கள் கொடுக்கின்ற ஒரு குறைந்தபட்ச கட்டணத்தில் இந்த பள்ளியை நடத்தி வருகின்ற இவர்கள் கண்ணீரை துடைப்பதற்கான அறிவிப்பினை, வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பினை இருக்கின்ற பள்ளிகளை தொடர்ந்து நடத்துவதற்கும் மூடிய அரசு, இன்னைக்கு அரசு பள்ளியில் போய் ஆங்கில வழி கல்வி கற்கலாம், நீங்கள் கூட தொடங்க அப்படின்லாம் எங்கள் செய்தி வந்தாலும் சொன்னாங்க. இன்றைக்கி கூட அரசு 10ஆம் வகுப்பு வரையிலும் தமிழ் வழி எழுத படிக்க தெரியலனா பரவாயில்ல, அதை நம்ம தவிர்த்திடலாம் அப்படின்னு ஒரு அரசாணை வெளியிடுறாங்க. இது எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒன்று. ஆனால் பிரிதொரு மாநிலங்களில் எல்லாம் அந்தந்த மாநில மொழிகள் கட்டாயமாக்கப்பட்டு கட்டாயம் அதை அந்த பாடத்திட்டத்தில் இணைத்திருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் தான் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை எந்த ஒரு மாணவனும் மாணவி செல்வமும் தமிழ் படிக்காமலேயே பட்டம் பெறலாம் என்கிற நிலை இருக்கிறது. இது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றப்பட வேண்டும். இன்றைக்கு ஐயா பாவலரேர் அவர்கள், அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், இதற்காக மிகப்பெரிய ஐயா இறைக்குறைவனார், அருளியார், இங்கே இருக்கின்ற நம்ம ஐயா பூங்குன்றனார், தோழர் பொழிலன் போன்றவர்கள், அந்த குடும்பமே இந்த தமிழுக்காக தொண்டு செய்து வருகிறது, பணியாற்றி வருகிறது. ஒரு சமூக மாற்றத்திற்கான பணியை செய்திருக்கிறார்கள். பல்வேறு வம்புகள், தும்புகள், வழக்குகள், பொருளாதார நெருக்கடிகள், குடும்பத்து உறவு முறைகள், சிதைவுகள், இதையெல்லாம் தாங்கி இந்த தமிழ் சமூகத்திற்கு பங்காற்றி வருகின்ற பாவலர் ஐயா அந்த குடும்பம் இன்றைக்கு தமிழ் சமூகத்தின் சார்பாக இந்த கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். நிச்சயம் நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களும் எந்தவித சிரமமும் இன்றி, ஒன்றே ஒன்றும் இல்லை, தமிழை வாழ வைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நான் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தேன் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில். அது என்னவென்றால், 2016ஆம் ஆண்டு ஆட்சியில் இருந்தவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற டிஎன்பிசி, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் என்று சொல்லக்கூடிய நம்முடைய தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தில் இந்திய நாட்டைச் சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் வந்து இங்கே நடத்துகின்ற போட்டித் தேர்வுகளிலே கலந்து கொண்டு எழுதி தேர்ச்சி பெற்றால் அவர்கள் கண்டிப்பாக அரசு பதவிகள், அது அரசு பதவி சாதாரண பதவி இல்லை, நீதிபதியாக, டிஎஸ்பியாக, கமர்ஷியல் டாக்ஸினுடைய டெபுட்டி கமிஷனராக, டெபுட்டி கலெக்டர் என்று சொல்லக்கூடிய மாவட்டத்தினுடைய கூடுதல் ஆட்சியர் என்ற பல உயர்ந்த பதவிகள் பிற்காலத்தில் 10 ஆண்டுகளத்தில் அவர்கள் கன்ஃபர்ட் ஐஏஎஸ் ஐபிஎஸ் என்கிற அடிப்படையில் இந்த நாட்டுடைய முதன்மை செயலாளர், சீஃப் செக்ரட்டரியாக, டிஜிபியாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்த அந்த இடங்களுக்கு எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர் வேண்டுமானாலும் வந்து எழுதி அந்த பணியை எடுத்துக்கொள்ளலாம் என்கிற ஒரு நிலை இருந்தபோது அதை தமிழ்நாட்டில் கண்டுபிடித்து அதற்காக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து கடந்த மாதம் கூட்டத்தொடர் நடைபெற்ற போது, இனி தமிழ்நாட்டில் படித்து மதிப்பெண் 40 எடுக்கணும், தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்கணும், அவர்களுக்குத்தான் இந்த டிஎன்பிசியின் பதவிகளை அமர்வதற்கு வாய்ப்பு உருவாக்கப்படும் என்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து அதை அரசு சட்டமாக்க செய்தவன். அப்ப என்னுடைய பணிகள் எல்லாமே இங்க கூட நம்முடைய அம்மா, நம்முடைய மனோகரன், நம்முடைய இங்க பேசி எனக்கு முன்னால் பேசிய நம்முடைய விஜய் ஆனந்த் போன்றவர்கள்லாம் குறிப்பிட்டார்கள். இந்த தமிழ் சமூகத்தின் இந்த அங்கீகாரம் வேல்முருகன் ஆகிய எனக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் எந்தவித பிரதிபலனும் இல்லாமல் ஒரு மாற்று அரசியலை, தூய அரசியலை, நேர்மையான அரசியலை, இந்த மண்ணுக்கான, மக்களுக்கான, மொழிக்கான, இந்த தமிழர் நிலத்தில் வாழ்கின்ற மொழிவழி சிறுபான்மையர் உள்பட அனைத்து மக்களுக்குமான ஒரு அரசியலை இந்த மண்ணில் நாங்கள் இன்று செய்து கொண்டிருக்கிறோம். நான் 6 முறை தேர்தல் களத்தை சந்தித்து 3 முறை வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு சென்ற 3 காலகட்டத்திலும் இந்த சமூக மாற்றத்திற்கான பல்வேறு சட்டங்களை, பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும், மணல் குவாரிகளை அரசுடைமையாக்கியது,
மழைநீர் சேகரிப்பு திட்டம் தருவது, ஏழை எளிய குழந்தை செல்வங்களுக்கு மாலை நேர கல்வி கூடங்கள் திறப்பது, இதுபோன்று பல்வேறு மாற்று சிந்தனைகளை மோனோ ரயில் ஏற்படுதல்ல மெட்ரோ ரயிலை கொண்டு வந்து மக்களுடைய நெருக்கடியை தீர்க்க வேண்டும், பாதசாரிகளுக்கு தனி வழி, மிதிவண்டியிலே பயணிப்பவர்களுக்கு தனி சாலைகள் என்று பல்வேறு ஆலோசனைகள் என்றால் முன்வைக்கப்பட்டு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் எதற்காக நாம் இங்கு பதிவு செய்கிறோம் என்று சொன்னார், இன்றைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு தமிழர்கள் என்றால் தமிழில் பேசினா அது ஏதாவது தவறு அல்லது அது ஒரு இழிவு, அப்படி ஆங்கிலத்தில் பேசினால்தான் பெருமை, நாம் ஒரு பெரிய இடத்தை சார்ந்தவர்கள் என்று நாம் எண்ணிக்கொள்கிற ஒரு நிலை இருக்கிறது. அது அல்ல. இங்கு எனக்கு முன்னால் பேசியவர்கள் குறிப்பிட்டது போல் ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கையில், சிந்திக்கையில், எண்ணங்களில் கனவு. ஒரு பிள்ளை செல்வம் இரவு நேரத்தில் எந்த மொழியில் கனவு காண முடியும்? அவருடைய தாய்மொழியில் தான் கனவு காண முடியும். ஆக அந்த தாய்மொழி, தாய் வழி தமிழ் வழி, அந்த தமிழ் வழி கல்வி இன்றைக்கு பெரும்பான்மையா இல்லை. நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை கல்வி முறை இருக்கு பாருங்க. ஆங்கிலோ இந்தியன், சிபிஎஸ், இன்டர்நேஷனல் மெட்ரிகுலேஷன்ஸ், அப்புறம் எத்தனை அந்தந்த ஊர்ல, அப்புறம் நம்முடைய அரசுடைய சமச்சீர் கல்வி முறை. ஆக நான் சட்டமன்றத்தில் கருத்தை எடுத்து தொடர்ந்து போராடி வருகிறேன். அருகாண்மை பள்ளி கல்வி முறை வேண்டும். இங்க முதலமைச்சர் பையனா இருக்கலாம், எம்பி பையனா இருக்கலாம், எம்எல்ஏ பையனா இருக்கலாம், கலெக்டர் பையனா இருக்கலாம், கமிஷனர் பையனா இருக்கலாம், சாதாரண ஏழை கூலி தொழிலாளி விட்டு பிள்ளையாக இருக்கலாம். அனைவருக்கும் சம வாய்ப்புள்ள ஒரு கல்வி. அதுமாதிரி நெய்பர் ஸ்கூல் சிஸ்டம் மேலை நாடுகளிலே இருக்கிறது. அதே மாதிரி தாய்மொழி வழி கல்வி அது மேலை நாடுகளிலே இருக்கிறது. ஆனா நம்ம தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் தான் இங்க 5-6 முறை கல்வி முறைகள் இருக்கிறது. ஆனால் நம்முடைய குறிப்பா இங்க இருக்கிற இந்த 70 குழந்தைகளுடைய பெற்றோர்களுக்கு தான் நம்முடைய இயக்குனர் சமுத்திரக்கனி அவர்கள் குறிப்பிட்டது போல நாம் நன்றி சொல்லணும். துணிந்து முடிவெடுத்து இந்த திருவள்ளுவர் தமிழ் பள்ளியை தேர்வு செய்து உங்கள் பிள்ளை செல்வங்களை எங்கள் அம்மா இறை பொற்கொடி அவர்கள் கரங்களில் ஒப்படைத்திற்காக உங்களுக்குத்தான் நாங்கள் நன்றி சொல்லணும். அப்ப நான் சின்ன குழந்தையா படிக்கும்போது பள்ளியில் படிச்ச அந்த பாடங்கள், திருக்குறள்கள், செய்யுள்கள், தலைவர்களை பற்றிய பேச்சு, இதெல்லாம் இந்த மாதிரி நிகழ்வுகளில் கலந்து கொள்கின்ற போது எங்களுக்கு திரும்பவும் வருகிறது. எங்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுகிறோம். இன்னைக்கு பேசிய ஒவ்வொரு குழந்தை செல்வங்களும் எவ்வளவு அற்புதமாக அந்த தமிழை கையாண்டார்கள். ஒரு எழுத்து பிழை இல்லாம, ஒரு பிசர் இல்லாம, ஒரு தட்டு தடங்கள் இல்லாம, அவங்க ஆசிரியர் பெருமக்கள் அவர்கள் பயிற்று வைத்திருந்தாலும் கூட அது அப்படியே உள்வாங்கி தன்னுடைய சிந்தனையில் இருந்து வெளியே வர செய்வதுதான் நம்முடைய தாய் வழி தமிழ் வழி கல்விக்குரிய மிகச்சிறந்த ஆகச்சிறந்த சிறப்பு. அந்த சிறப்பை நம்முடைய குழந்தை செல்வங்கள் மிகச்சிறப்பாக இவங்கெல்லாம் எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல பண்புள்ளவர்களாக, தலைமை பண்புள்ளவர்களாக பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாய் தந்தையர்களை, உறவுகளை, தாத்தா பாட்டிகளை போற்றக்கூடியவர்களாக, சமூகத்தில் நடக்கின்ற தீங்குகளை, அநியாயங்களை, அக்கிரமங்களை தட்டி கேட்கக்கூடியவர்களாக, சமூகத்தில் அவலத்திற்கு எதிராக களங்காண வேண்டும் என்கிற உணர்வை பெறக்கூடியவர்களாக இதுபோன்று தமிழ் வழி பள்ளியில் படிக்கின்ற குழந்தை செல்வங்களுக்கு இயல்பாகவே அவருடைய மனங்களிலே அந்த மாற்றம் வரும். ஆக அந்த மாற்றத்தை தருகின்ற, சமூக மாற்றத்தை தருகின்ற இது போன்ற பள்ளிகளை நடத்துகின்ற நம்முடைய அம்மா உள்ளிட்ட நம்முடைய செயலர், நம்முடைய திருமலை உள்ளிட்ட இதற்காக பங்கெடுத்து பணி செய்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் கூறி, நம்முடைய சமுத்திரக்கனி இயக்குனர் அவரு வெற்றிமாறன், சேரன், தங்கர்பச்சா, இந்த மாதிரி விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு 5-6 தமிழ் இயக்குனர்கள் இருக்கிறாங்க. இந்த தமிழ் சமூகத்தின் பெருமையை, மொழியின் பெருமையை, உழைப்பின் பெருமையை, கூட்டு குடும்ப வாழ்க்கையின் அர்த்தத்தை என்னுடைய இயல்பான முறையில் இந்த தமிழ் சமூகம் வாழ வேண்டும் என்பதை, சமூகத்தில் நடக்கின்ற அநியாயங்களை, அக்கிரமங்களை, சட்டங்களை விசாரணை என்கிற ஒரு படத்துல அவர் எப்படி காட்சிப்படுத்தியிருப்பார்லாம் உங்களுக்கு தெரியும். அது மாதிரி ரெண்டு இப்படி பேண்ட் கீழ்ச்சி விட்டுக்கிறது, தலையை விரிச்சு விட்டுக்கிறவங்களுக்கு கோடிக்கணக்கான ஃபேன்ஸ் என்று சொல்லக்கூடிய ரசிகர்கள். முதல் காட்சி பார்க்கறது, மண் சோறு சாப்பிட்றது, மொட்டை அடிச்சுக்கிறது, வேப்பில உட அமைச்சுக்கிறது, நடைப்பயணம் போய் அந்த படம் 100 நாள் வெற்றிக்காக இவர்கள். ஆனா இந்த சமூக மாற்றத்திற்காக சிந்திக்கின்ற, இந்த சமூக மாற்றத்திற்காக உழைக்கின்ற எண்ணற்ற படைப்பாளிகள். இப்ப சமுத்திரக்கனி இருக்காருன்னா அவருடைய படைப்புகளை மக்கள் அங்கீகரிக்க வேண்டும், கொண்டாட வேண்டும். அந்த கலைஞனை, அந்த எழுத்தாளனை, அந்த வசனகார்த்தாவை, அந்த இயக்குனரை, அந்த நடிகனை இந்த சமூகம் அங்கீகரிக்க வேண்டும். ஆனா இந்த சமூகம் யாரை அங்கீகரிக்குது? குஷ்புக்கு கோயில் கட்டிட்டு இருக்கு, நமிதாவுக்கு சிலை வச்சுக்கிட்டு இருக்கு, நயன்தாராவுக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. அவரை கொண்டாடுங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் இது போன்ற இழிவான செயல்களை நம்ம தமிழ் சமூகம் செய்யக்கூடாது.
அவர்கள் நல்ல படைப்பாளிகள், நல்ல நடிகர்கள், நல்ல கதாநாயகர்கள் என்று சொன்னால் அவர்களை நம்முடைய தமிழ் சமூகம் கூட்டி அங்கீகரித்து பாராட்டி மகிழ்வித்து சபையில் நிறுத்தி அவர்களுக்கான மதிப்பளித்தல் செய்து இன்னும் சமூக மாற்றத்திற்கான அவருடைய பங்களிப்பை தமிழ் சமூகம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த நிலைமைக்கு வரணும். ஆனா இங்க என்ன, ஒரு ரசிக மனப்பான்மையோடு இருக்கிறது, ரசிகத்தன்மையோடு கடந்து செல்வது, அது ஒழிக்கப்பட வேண்டும். அதை சமுத்திரக்கனி, வெற்றிமாறன் போன்றவர்கள் தான் இன்றைக்கு பல்வேறு மாற்றங்களை இந்த தமிழ் சமூகத்தில், தமிழ் சினிமாவில் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அது போன்ற இயக்குனர்களை இன்னைக்கு எத்தனையோ சினிமாக்காரங்க இருக்காங்க. இங்க கூட சமுத்திரக்கனியை விட இன்னும் நிறைய அதிகாரம் பூசிய மிகச்சிறப்பான நடிகர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் கூட்டு வந்தா இன்னும் நிறைய பொதுமக்கள்லாம் கூடுவாங்க. ஆனா நம்முடைய திருமலை அவர்களும் நம்முடைய பொற்கொடி அம்மா அவர்களும் இந்த பள்ளியினுடைய நிர்வாகமும் ஏன் சமுத்திரக்கனியை தேர்வு செய்தது என்று சொன்னால், சமுத்திரக்கனி தமிழ் சமூகத்தின் மாற்றத்திற்கான கருத்துக்களை, குடும்ப கூட்டு உறவுகள் வாழ வேண்டும், என் மொழி, என் நாடு, என் இனம், என் இனத்தின் வரலாறு, என் நிலத்தின் பண்பாடு, கலை, கலாச்சாரம், நாகரிகம், தொன்மை, இலக்கியம், இலக்கணம், வளம், இவை அனைத்தும் சிதையாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று எண்ணுகின்ற சில படைப்பாளிகள் ஒருவராக அவர் இருக்கிறார், இருந்து கொண்டு இருப்பார் என்கிற நம்பிக்கையில் தான் அவர் வந்து பார்த்தோன்னே ஒரு பெரிய ஒரு நடிகர், ஒரு இயக்குனர், ஒரு படைப்பாளி, ஒரு சினிமா தரமான ஆள்லாம் இல்லாம சகஜமா அந்த குழந்தைகளோட பழகுது. ஒவ்வொரு குழந்தை செல்வத்துடைய தனித்திறமை அவருடைய செல்போன்ல அதை படம் பிடிச்சி அதை அப்படி அவரே இங்க வந்த உடனே ஒரு குழந்தையா மாறிட்டார். இதுதான் இந்த தாய்மொழி வழி கல்விக்கும் இந்த தமிழ் வழி பள்ளி கல்விக்கும் உரிய சிறப்பு. இதுவே நீங்க ஆங்கில பள்ளி, சிபிஎஸ் பள்ளி ஆண்டு விழாவுக்கு போங்க, அங்க போனீங்கன்னா என்ன நடக்கும்? நீ ரெடியா, நான் ரெடியா பாட்டு ஓடும். அதுக்கு இந்த பச்சை குழந்தைகளை ஆட விடுவாங்க. எப்படி சமைஞ்சது எப்படி என்று என் பச்சை குழந்தைகளை ஒரு பெண் எப்படி பூப்படைந்தால் என்பதை உதட்டசைவில் அசைக்க சொல்லி கலர் கலரா பூக்கள் கொட்டும் ஒளிக்காட்சிகள் அமையும். அதற்கு என் பிஞ்சி குழந்தைகளை ஆட சொல்வார்கள். அந்த அநாகரிக பாட்டுகள்ல அருவருக்கத்தக்க வசனத்துக்கு வாய் அசைவு இங்கு இல்லாமல் என் தமிழுடைய பெருமையும், என் தமிழ் சமூகத்தின் பெருமையும், என் தமிழ் சமூகத்தின் இலக்கியம், இலக்கண வளங்களையும் என் குழந்தை செல்வங்கள் வாய்களால் உச்சரிக்கப்படுவது என் கண்களில் ஆனந்த கண்ணீர் வந்தது. அதுதான் உண்மையான தமிழ் வழி பள்ளியின் சமூக பணி, தமிழ் சமூகத்தின் மாற்றத்திற்கான அறப்பணி. அந்த பணியை நம்முடைய திருவள்ளுவர் தமிழ் பள்ளி மிகச்சிறப்பாக செய்து வருகிறது. அந்த வகையில் இந்த பள்ளி வளர்ச்சிக்கு இது போன்றவர்கள் தளர்வடைந்து விடக்கூடாது என்பதற்காக நான் கடந்த 2 முறை 10 ஆண்டு காலம் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்த போதும் என்னுடைய மாத சம்பளத்தை முழுவதுமாக இது போன்ற தமிழ் பணி சமூகத்திற்காக அர்ப்பணித்து உதவி செய்து வருகிறேன். கடந்த மாதம் கூட நம்முடைய பாவலர் தமிழ் களத்துக்கு சென்று இது போன்று பேசிக் கொண்டிருந்தோம். திடீரென்று மின்சாரம் தடையாகிவிட்டது. ஆனால் இந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யாரிடமும் எதற்கும் நாங்கள் கஷ்டப்படுறோம், துன்பப்படுறோம், துயரப்படுறோம், எங்களுக்கு பொருளாதார உதவி கொடுங்க அப்படின்னு கேட்கவே மாட்டாங்க. என்னங்கன்னு கேட்டேன். இந்த ஆல்டர்னேட்டர்னு சொல்லுவாங்களே, ஜென்ரேட்டர், மின் தூக்கி இருக்கான்னு கேட்டேன். இல்லை, நாங்கள் அதுக்கு எவ்வளோ செலவாகுன்னு ஐயாவை கேட்டேன். அதுக்கு ஒரு ரூபா ஆகுனாரு. சரி, கவலைப்படாத, இந்த மாதம் வேல்முருகனுடைய சம்பளம் தமிழ் களத்தினுடைய மின்மாற்றிக்கு உதவி செய்கிறேன் என்று சொன்னேன். அதுபோன்று இது தேர்தல் மாதம், இப்போது கொடுத்தால் தேர்தல் வழக்கை சந்திக்க நேரிடும். ஆதலால் எதிர்வரும் என்னுடைய சட்டமன்றத்திற்கான ஒரு மாதத்திற்கான ஊதியம் 1 லட்சம் ரூபாய். அதை எதிர்வரும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு தருகிறேன் என்கிற அந்த உறுதிமொழியை இங்கு நான் தருகிறேன். இந்த உறுதிமொழியை கொடுத்து மேடவாக்கத்தில் இருக்கிற வாக்காளர்களின் வாக்கை கவர்வதற்கு அல்ல, இந்த மேடவாக்கத்தில் இருக்கிற இங்க உட்கார்ந்துருக்கிற எல்லா என் தாய்மார்கள் எல்லாம் பார்க்கிறேன். ஏதோ ஒரு கிராமத்திலிருந்து இந்த சென்னையில் வந்து தங்கி தன் பிள்ளைகளை படிக்க வைத்து மானத்தோடு வாழ வேண்டும் என்பதற்கான இருக்கிற முகங்கள். இது எதுவும் பணக்கார மேட்டுக்குடி முகங்கள் அல்ல, அல்லது குறைந்தபட்சம் ஒரு நடுத்தரத்தில் இருக்கிற மாதம் ஒரு 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய முகங்கள் அல்ல. ஆக இந்த ஏழை எளிய இந்த போன்ற நம்முடைய இந்த மண்ணின் பூர்வீகுடி மக்கள் அவர்கள் தங்கள் பிள்ளை செல்வங்களை, இன்னைக்கு சாதாரண கிராமத்தில் இருக்கிற ஒரு தாய் கூட தன்னுடைய பிள்ளை ஆங்கிலம் சரளமாக பேசட்டும், நீங்க ஆங்கிலம் கற்றுக் கொடுங்க, ஹிந்தி கற்றுக் கொடுங்க, நீங்க எல்லா உலகத்துல ஜப்பனீஸ் கற்றுக் கொடுங்க, எல்லா மொழிகளும் கற்றுக் கொடுங்க. ஆனால் எல்லா மொழிகளுக்கும் தாயாக இருக்கின்ற என் தாய்மொழி தமிழை கற்றுக் கொடுத்து விட்டு அதற்கு பிறகு கூடுதலாக உங்க பிள்ளை செல்வங்கள் எத்தனை மொழிகளை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளட்டும். நாங்கள் பிரிதொரு மொழிக்கோ பிரிதொரு இனத்திற்கோ எதிரானவர்கள் அல்ல. ஆனால் என்னுடைய தமிழர் நிலத்தில், என்னுடைய தாய் நிலத்தில் என் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்பு உரிமை திட்டமிட்டு மறுக்கப்படுவதை எதிர்த்து களம் காணுகிறோம். திட்டமிட்டு என் தமிழ் மொழிக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஒன்றிய அரசுடைய பங்களிப்பு நிதியை தர மறுத்து
எங்கள் செம்மொழி ஆய்வு நிறுவனத்துக்கு ₹1 தர மறுத்து செத்த மொழி நீங்கள் சமஸ்கிருதத்துக்கு 1000 கோடி ரூபாய் ஆண்டுக்கு நிதிநிலையில் ஒதுக்குகிறீர்களே, அதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம், கேட்கிறோம். ஆக அந்த வகையில் இந்த பள்ளி மேலும் மேலும் சிறப்படைய வேண்டும், விரிவடைய வேண்டும். இந்த பள்ளி தொடர்ச்சியாக இயங்குவதற்கு, நடத்துவதற்கு நம்முடைய தமிழக அரசு எந்த விதங்களிலெல்லாம் உதவ வேண்டுமோ அதற்கான கோரிக்கைகள் நம்முடைய தாயிடமிருந்து எது வரப்பெறுகிறதோ அத்தனையும் எதிர்வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் உங்களின் கோரிக்கையாக ஏனைய என்னுடைய தாய் வழி தமிழ் வழி பள்ளி கல்வியின் சார்பாக முன்வைத்து அதை கொள்கை ரீதியாக அரசு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிர்பந்தத்தை கண்டிப்பாக நான் கொடுப்பேன் என்கிற வாக்குறுதியும் இந்த நேரத்தில் தந்து இந்த பள்ளி 33 ஆண்டு விழாவை இன்றைக்கு நிறைவு செய்து 34ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கின்ற இந்த பள்ளியினுடைய பணி செய்கின்ற ஆசிரியர் பெருமக்கள், உதவி செய்கின்றவர்கள், கொடையாளர்கள், இங்கே இந்த பகுதியிலே இது போன்ற விழாக்கள் நடக்கின்ற போது பொதுமக்களுக்கு கொஞ்சம் தொந்தரவு இருந்தாலும் கூட ஒரு தமிழை நேசிக்கின்ற ஒரு குடும்பம் நடத்துகிற பள்ளி விழா என்கிற அடிப்படையிலே இப்பகுதி மக்களுடைய ஒரு பூரண ஒத்துழைப்போடு இந்த பள்ளி மிகப்பெரிய ஒரு பள்ளியாக மாற வேண்டும். அதற்கு நாம் அனைவரும் சேர்ந்து அவர்களுக்கு ஆதரவாக நாம் தோள் கொடுப்போம், துணை நிற்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த நிமிடம் வரையிலும் அமைதி காத்து அருள் கூர்ந்து அமர்ந்திருந்த அத்தனை என் தாய் தமிழ் உறவுகளுக்கும், என் தாய்களுக்கும், குழந்தை செல்வங்களுக்கும், வருகை தந்த அனைத்து தமிழ் சான்றோர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.